தீக்ஷித் ஸ்கூல்ல நடந்த டிராமா தான் பார்க்க போறோம். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய், நடத்து. நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சால சிறந்தது. வருங்காலம் பிள்ளைகள் கையில், அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா அம்மா, எனக்கு இல்லை அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை, பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆணுக்கு பஞ்சு எடுத்துக்கொண்டு. இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழுப்பழமாக சாப்பிட்டால் தான் பலன். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? விநாயகா, வேலவா, உங்கள் இருவரை இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானா என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். பழம் எனக்கே கிடைத்து விட்டது. நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ பழம் எனக்குத்தான் கிடைத்தது. தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். நல்ல நாடகம், பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. விநாயக சதுர்த்தி என்ற விழாவையே தந்துவிட்டீர்கள். எமக்கு விருப்பமான ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தி நாளில் எம்மை வணங்கினால் அன்று வரை நேர்ந்த பாவங்கள் தீர்ந்து உன்னத வாழ்வை பெறுவார்கள். எமது பக்தர்களை, எமது பெயரை ஒருமுறையேனும் உச்சரிப்பவர்களை நீ பிடிக்க வேண்டிய காலம் வந்தால் கடுமையாக நடந்து கொள்ளாதே. இதமாக இருந்து அமைதியாக வாழச் செய். எங்க டாமா பிடிச்சுன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.